முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திரு உள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திரு உள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், திருமாலவன் கருணை அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானில நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயகுல பிள்ளை விளையாட்டு, ஆயகுல பிள்ளை விளையாட்டு, ஆயகுல பிள்ளை விளையாட்டு. அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாதவன் கருணை அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், திருமாலவன் கருணை அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். நாராயண நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி, ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து, நாடினேன் ஆடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். இங்கு நாரதராக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வீரமங்கலத்தைச் சேர்ந்த கவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உடுக்க இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமமாகிய மலம்பட்டி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், உங்கள் எல்லோருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் உளமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போல மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். 2 கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குலம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். வளங்களும் நலங்களும் வழங்கிடவா, வளங்களும் நலங்களும் வழங்கிடவா, வளங்களும் நலங்களும் வழங்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டுகள் பல போட்டு பணிந்தோம், இந்த கொழுக்கட்டை உனக்காக படைத்தோம். கொட்டுக்கள் பல கோடி பணிந்தோம், இந்த குளக்கட்டை உனக்காக பணித்தோம். கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா, குணநிதி மகிழ்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும்.
உருகிடவா அருக புல் மலர் கண்டு உருகிடவா நாடிய பொருள் கூட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும். வித்தகன் அருளால் நன்றி நன்றி நன்றி. வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திரகாமேஸ்தி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய்போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார். கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யார் கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் ஏற்க மனமில்லை. அப்படிப்பட்ட ஆலயமும் இந்த உடம்பும் ஒன்றுன்னு திருமூலர் கட்டிய கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பு ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது. அங்கே 72,000 அணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடி நரம்புகள் 72,000. நவதுவாரம் என்ற 9 வாசல்களை கொண்டது உடம்பு. அந்த கோயிலையும் 9 வாசற்படி உண்டு. சாமி இருக்கும் இடம் கருவறை. உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் கோயில் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோவில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்கணும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். இன்றைக்கி அந்த கோயிலில் ஒரு மணி இருக்குது, கண்டாமணின்னு பேர். ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த மணி ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்குமாம். அப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த மணி, ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மணி. ஒருவேளை உங்களுக்கு அந்த சிதம்பரம் ஆலய மணியினுடைய ஓசையை கேட்க நேர்ந்தால் உங்கள் ஆயுசு 7 நிமிடம் கூடும் என்று ஆன்மீகம் நமக்கு கற்பிக்குது. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. ஏற்றத்தாழ்வுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து மனதுக்கு ஒரு நிம்மதி, சரியான சீர்படும் வாழ்வு, அந்த வாழ்வுக்கு மிக முக்கியம், இன்றியமையாதது ஆன்மீகம் என்ற திருவிழா. திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னால் விழாதிரு. மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவிழா. ஆனால் எப்படி இருக்குது இந்த நிலைமை? ஆனால் பார்க்கிற போது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சு முன்னோர்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் வேலை இல்லாமல் காசை வச்சுக்க தெரியாமல் கோயிலை கட்டினாங்க. என்ன மனிதன் செம்மையாக சரியாக ஒழுக்கத்தோடு நடக்கணும் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம சொல்லி வளர்த்தது, டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்குது, கோயில் வாயத்தில் உட்காந்துட்டு என்ன பேச்சு பேச்சு, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி 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 வளர்த்த சமூகம் இந்த சமூகம். அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் சரியாக நடக்க வைத்தது, நடத்துகிறது, வழி நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கண்டதையும் நினைக்கக்கூடாது, ஒழுங்காக கடவுளை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று இலக்கியங்கள் கற்பிக்குது. குறிப்பாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்து அருள்வது நீயே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று பாடுகிறார். உடும்பு பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும் இறைவனை. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைவாய விடாமல் இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆன்மீகம் கற்கிது. நீங்கள் பாருங்கள், ஒரு 5 வயசு குழந்தைக்கு நெத்தி நிறைய விபூதியோ இல்லை திருமண்ணோ கழுத்தில் ருத்ராட்சமோ துளசியோ போட்டு நம்ம பிள்ளைகளை மங்களகரமாக கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஆளே கேட்பா, என்ன இப்போவே பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டலான்னு கேட்குறேன். அப்படின்னா அது சாமியார் ஆக்கிறதுக்கு அல்ல,
அந்த குழந்தை பக்குவமாக பக்தியோடு ஒழுக்கத்தோடு நடக்கிறதுக்கு ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. அந்த ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வி தான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரெனின் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, புராணம் இல்லை, இதிகாசங்கள் இல்லை. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறார். சரி, பூசணிக்காய் ஒன்று கடந்திருக்கு. பூசணிக்காய்னா தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி, அதுலேயும் சாம்பார் பூசணி. திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேர். அந்த பூசணிக்காய் பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. இவ்வளோ பெரிய காய் ஒரு கொடியில காய்ச்சிருக்கு. விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும். விரல் சிறுசா இருக்கு, வீக்கம் பெருசா இருக்கு. அப்படின்னா கொடி சிறுசு, காய் ரொம்ப பெருசா இருக்கு. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுள் தான் இப்படி ஏற்குமாறா படைச்சு வச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள்னு. நாட்டில் கொல்ல போய் கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன். ஆனாலும் நம்மளும் அவங்களோட தான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு ஆலமரத்தடியில் படுக்கிறேன். மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. ஆலமரத்தை பார்த்து பழம் சிறுசா இருக்கும் முடிவு பண்ண. இவ்வளோ பெரிய மரம், ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன கொடி, அதில் அவ்வளோ பெரிய காய். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில் விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்போ யோசிக்கிறேன், ஆஹா கடவுள் சரியானவன். ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குது நெத்தி. ஒருவேளை நம்ம நினச்சது மாதிரி பூசணிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா நேரம் தலை செதறதங்காயாக போயிருக்குமே, நல்ல வேலை, தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அந்த உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இறைவன் மிகப்பெரியவன். அதனால தான் ஆன்மீகம் இந்த நாட்டில் நிலைத்து நிற்கிறது என்பதற்கு ஒரு சான்று. எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காவியங்களும் இருக்கிறது. இருந்தாலும் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நமக்கு கடமையும் பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடை, அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம். விதைக்கிற விதை சரியா இருந்தா முளைக்கிற பயிறு நல்லா இருக்கும். அதனால திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தால் ஆனது. அப்பேற்பட்ட பஞ்சபூதமும் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை திருப்பி நமக்கே கொடுக்கும். கடல்ல விழுந்த பொருள் 3 நாள்ல கரை வந்து சேரும். மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு ஆற்றல் உடையது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நல்லாண்டிப்பட்டி வேலுத்தேவர் ஐயா அவர்கள் எனக்கு ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நல்லாண்டிப்பட்டி வேலுத்தேவர் ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னகமான் இன்ப திருநாட்டில் நேதியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணை கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி பெருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சிறுத்தி பேர் நெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி, எங்கள் இதயக்கனி. மலம்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி. நல்லா இருக்கோம் நாடும் முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு. என்று நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்று நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு. உலகம் நமது என்று சிந்து பாடு
இருக்கணும் நாடும் முன்னேறு. இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 நன்றி. கைதட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் மார்க்கம் இருக்குது. சில நேரங்களில் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்கேண்டாம். இன்னைக்கு அமெரிக்கா ஆய்வு பண்ணி சொல்லுது, கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதாம். நிறைய பேர் இளம் வயதிலே இந்த மாரடைப்புங்கிற நோய்க்கு மரணம் அடைகிறார்கள். இருந்தாலும் அந்த மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா கை தட்டணும், ரொம்ப நேரம் நடக்கணும். நமக்கெல்லாம் கும்மி கொட்டுற வழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் திருவிழான்னா இந்த முளை கொட்டுற வழக்கம். அது பாருங்கள் விளையாட்டு. ஆனால் விளையாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆரோக்கியம். கால் நடக்கணும், உடல் அசையணும், மூளை சிந்திக்கணும், நாக்கு பாட்டு பாடணும், கை தட்டணும். இத்தனை ஒருங்கே நடைபெற பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை முன்னோர்கள் கண்டார்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காக்காரன் இன்னொரு ஆய்வு சொல்லுது, பொம்பளை ஆளுகள்லாம் கை தட்டினா தலைமுடி நிறையா வளருமா. தட்டலையா? நம்பிக்கை இல்லை. நம்மளெல்லாம் இது சத்தியமாக இருந்தால் அமெரிக்காவில் போய் கேட்கணும். அதனால தான் நம்மளை, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. வந்தவன் போனவனெல்லாம் நம்பித்தான் இந்த கிதியா. நம்மளை ஒருத்தர் சாமி முட்டு இருந்திருக்காரு, ஒரே ஒரு வில்வயலை. சரி, சிவலிங்கத்துக்கு கிள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓம் சிவாய நமோ, ஓம் சிவலிங்காய நமோ, ஓம் பவாய நமோ, ஓம் பவலிங்காய நமோ, ஓம் ஆத்மாய நமோ, ஆத்மலிங்காய நமோ, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு இலை எவ்வளோ நேரம் கிள்ள முடியும்? முடிஞ்சு போச்சு இலை. வெறுங்கையை ஆட்டிக்கிட்டே இருந்தார். சாமி பார்த்தாரு, ஏன்டா என்னையே ஏமாத்துற, இலை முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகி போச்சு, வெறுங்கையவே ஆற்றியடா, என்னையே நீ ஏமாத்துறவன் ஊரை எவ்வளவு சாமி நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? கடவுள் சர்வைக்கியன் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் உணரும் தன்மை இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து வேகமாக, தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில் பஜனை வச்சுருக்கேன், மதியத்துக்கு சாப்பிட வந்துருங்க, சாமியை கும்பிட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரியே சாப்பிடாம இருந்து காலையில் எந்திரிச்சு விடிய முன்னே எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே கபகபன்னு பசுவோடு வந்துடுறேன்னு சொன்னார். பொழுது விடிஞ்சிச்சா இல்லையா? குளிச்சு முழிக்காமல் சாமியை கும்பிடாமல் வேகமாக கிளம்புனார் அந்த பஜனை நடக்கிற வீட்டுக்கு. 3 மைல் போனவரை திரும்ப ஓடி வந்தார். ஒரு பதட்டமாக வந்தார் வீட்டுக்கு. மனைவி கேட்டாங்க, என்னங்க பஜனைக்கு போகிறேன்னு போனீங்க, ஏன் இப்படி பதட்டமாக ஓடியாரிங்க? ஒன்றும் இல்லை, நடந்து போகிறவோ தான் ஞாபகம் வந்துச்சு, சாமி கும்பிட்டல விளக்கில் திரிய அணைக்காமல் போயிட்டு என்ன தீர்ந்து போயிருக்குமே அப்படின்னு ஒடியாந்தேன்னாரு. அந்த அம்மா சொன்னா, உங்கள் மனைவி அப்படி இருப்பானா? நீங்கள் அந்த பக்கம் காலை எடுத்து வச்சோன்னே நான் விளக்க மலையேற்றிட்டேன்னா. அப்புறம் கேட்டால் அந்த அம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, காலில் செருப்பு தேஞ்சு போயிருக்குமே. நான் ஓம் புருஷன் எப்படி இருப்பேன், அங்கே திரும்பும் போதே செருப்பை கழட்டி கக்கத்தில் இழுக்கிக்கிட்டு தான் நடந்து வந்தேன்னா அந்த அம்மா. இப்படி இருந்தால் எப்படி பக்தி? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது மனசு. என்ன செய்ய? இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார். எத்தனை தத்துவங்களும் மொழிகளும் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் கடைபிடிக்கணும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும். அதனால தான் பாரதி சொன்னான், பெரிதினும் பெரிதிகள் தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் கருவில் சுமக்கிறாங்க. 7200 மணி நேரம், 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 வினாடி. அந்த குழந்தை வந்துடுது வெளியில் 10வது மாதம், மாத கணக்கு 10 மாதம். 10வது மாதம் குழந்தை தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வந்த உடனேயே பாராட்டி சீராட்டி தாளாட்டி நம்ம சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன பண்ணுமோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்து அந்த பிள்ளை ஒரு 5 வயசில் அப்படி நடந்து வந்தா, யாரா தம்பி, யார் மகன், உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் உடனே சொல்கிறான், ரமேஷ் மையன் அப்படின்னு சொல்கிறான். சே ரமேஷா சுமந்தாரு, சுமந்தது அவங்க அம்மா, ஆனால் பேர் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. ஏன் வருது? விட்டு கொடுக்குறாங்க. கருணையே வடிவமான தாய்மார்கள். இன்னைக்கும் பாருங்க, திருமதி ஜெயம் ரமேஷ், திருமதி சத்தியமூர்த்தி, திருமதி டேனியல், திருமதி சந்திரன் அப்படின்னு பேர் வருது. ஏன் திருமதினு வருது? பேர் மட்டும் அல்ல, தன்னை தாழ்த்தி கொண்டாவது கணவனுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்று குடும்பத்துக்கு வந்த குத்து விளக்கு பெண்கள். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. அதான் வள்ளுவர் சொன்னார், பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்று. ஒரு வீட்டில் பசுமாடோ தலையா இருக்கிற பெண்ணோ கண்ணீர் வடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் சிறந்த நீர் 2 நீர், ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ் நீர். கண்ணீர் 2 வகை உண்டு, ஒன்று ஆனந்த கண்ணீர், இன்னொன்று அழுகை கண்ணீர். அழுகை கண்ணீர் என்பது இந்த ஓரத்தில் வரும், உப்பு கைக்கும். ஆனந்த கண்ணீர் இந்த ஓரத்தில் வரும், இனிக்கும். இப்போ உலகத்தில் சிறந்த நீர் 2, ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ் நீர். உமிழ் நீர் என்ற எச்சில் எவ்வளவு பெரிய காயத்தையும் ஆற்றும். பார்த்துருக்கீங்களா? நாய் கூட புண்ணு வந்தால் நக்கியே ஆத்திரும். அப்போ எச்சில் அவ்வளோ மகத்துவமானது. ஆனால் எச்சில் தப்பானது கூட இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல ஒரே பொருள் பல விதத்தில் பயன்படுது, 2 விதத்தில் கெட்டும் போகுது. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தாய்மார்கள் கடைபிடித்து வாழ்ந்த அந்த காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. எதுக்கு அரிசி மாவில் கோலம் போடணும்?
அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடு, எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகம் நமக்கு சொல்லி வளர்த்தாங்க எல்லாரும். இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கெல்லாம் கோலமே போடுறதில்ல. அதுலேயும் சாயந்தரமாக மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா லேசா சண்டை வந்துட்டா காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா எனக்கு என்னன்னு போடட்டு நமக்கு என்னன்னு போயிடும், இந்த அம்மா எந்திரிச்சு போடுவாங்க நமக்கு என்னன்னு போயிடும். கடைசியாக வாசல் வெறும் வாசலாக கிடக்கும். அப்படி கிடக்கக்கூடாது. பழைய சோறு சாப்பிடும்போது சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால வம்சம் நல்லா இருக்காது, கண்ணு நல்லா தெரியும்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது, கண் இல்லாத சீவராசி எறும்பு. அந்த எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அப்படி அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்த சமூகம், கருணைய வடிவமான தாய்மார்கள். அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இப்போ வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கணும். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆமாம், கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டலை. தெரியுது தாண்டினா செத்துருவோம்னு. மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறேன். இல்லை போகாதேன்னா அங்கே தான் போகிறேன், செய்யாதேன்னா அதைத்தான் செய்கிறேன். ஏன்டா அப்படி பேசுறியன்னு கேட்டு பாருங்க. ஏன் என்ன அப்படி மிரட்டுறேன்? டேய் ஏன்டா அப்படி தப்பு பண்ணுறிய? யார் பண்ணலை? டேய் ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிறிய? எவன் குடிக்கலை? டேய் இதெல்லாம் உங்களுக்கே முறையாக இருக்காடா? நீங்கள் என்ன யோக்கியமா? நான் ஒரு ஆள் குற்றவாளினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை திருத்திடலாம். நாம் எல்லாருமே குற்றவாளினா யார் திருத்துறது? சமூகம் குற்றச் சமூகமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மனமா திருற ஊரில் கோவணம் கட்டினா ஏளனம். என்ன செய்ய? அப்படிப்பட்ட கருணைய வடிவமானவர்கள் தாய்மார்கள். அதனால தான் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி சாமி கும்பிடணும்? அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், தூங்காமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி இருந்து சிவநாமம் உச்சரிக்கணும், பஜனை பாடணும். கோயம்புத்தூரில் மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. அப்படி சாமி கும்பிட்டது சிவராத்திரி சாமி கும்பிட்டோம். இப்போ அப்படியா கும்பிட்றோம்? இன்றைக்கும் பாருங்கள் 9 நாள் நவராத்திரி. ஆனால் பட்னியாக போட மாட்டா. எந்த தாயாவது பிள்ளைய பட்னி போடுவாளா? அது குழந்தைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்பா அடித்து போட்டான்னா குறுக்க வந்துடுவா. எதுக்கு அடிக்கிறிய பிள்ளைய? அவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்தில் இல்லாத தப்பு, நீங்கள்லாம் செய்யாத தப்பை அவன் செஞ்சான் அப்படின்ட்டுருவான். அப்போ தாய் பிள்ளை மீது அவளை கருணை. காரணம் தொப்புள் கொடி சொந்தம். ரத்தத்தை பாலாக்கி உருவத்தை கொடுத்த அந்த தாய் குடியிருந்த கோவில். ஆனால் இன்னைக்கு நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கு. எங்கிட்டும் தீர்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் அடிதடியாத்தான் இருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்குகளை பார்க்கிற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்பார் என்ற வகையில் நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் முனை வணங்கவும் அழகு கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அலைந்து நெளிந்து தொடர்ந்து அலைந்து அலையத்தன ஒரு மணமகள் துணை தரவே. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டு செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொருளாக, பொங்கி வரும் காவிரிய வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க
நடந்தாய் வாழி காவேரி. நன்றி 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 நன்றி. நடந்தாய் வாழி காவிரி. காவிரி வெள்ளம் அவள் அழகா ஓடி வந்திருக்கிறான். ஒரு பொண்ணு நடந்தா அண்ணன் மாதிரி நடக்கிறான்னு சொல்லணும். நடை அழகி, அண்ணன் நடை அழகின்னு பேர். அப்படிப்பட்ட பெண்ணோட நட அன்னம் போல இருக்குமா. அன்னத்துக்கிட்ட தான் பெண்கள் நடையை கற்றுக்கணும்னு கம்பரே பாடுறார். அப்படி அழகா நடந்து வந்த காவிரி வெள்ளம் கொஞ்ச நாள் நடந்திருக்கிறா. அப்புறம் நடக்க முடியாமல் போய் காலில் ஏதோ பிரச்சனை, அப்புறம் தவந்து வந்திருக்கிறான். தவந்த காவிரி அப்புறம் தவழ முடியாமல் அப்புறம் உருண்டு வந்திருப்பா போல. அப்புறம் உருளவும் முடியாமல் இப்போ காவிரியில் தண்ணி இல்லை. இந்த மாதம் அணை திறக்கணும், மேட்டூர் அணை. காவிரியில் தண்ணியும் இல்லை. ஏன் இல்லை? கர்நாடகாக்காரன் கொடுக்கறதுக்கு வலிக்குது. காவிரி மேலாண்மை வாரி அமைச்சு எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படவே இல்லை. 272.4 அடி தண்ணி கொடுக்கணும். கண்ணாடி தண்ணி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நினச்சி பாருங்க. அதை விடுங்க. மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா அங்கே வச்சு வைக்க முடியாது. ஆமாம், அங்கே அடைச்சி வைக்க இடம் இல்லை. திறந்தானே விடணும். அது அப்படியே பொங்கி வருது. காவிரியும் கொள்ளிடமும் நிறைந்து முக்கொம்பு வழியாக, கல்லணை வழியாக, சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, வருஷம் மழை பெய்து பல லட்சம் கன அடி தண்ணி காவிரியும் கொள்ளிடத்திலையும் சென்று கடலில் கலக்குது. இப்படி வீணா போகிற பல லட்சம் கன அடி தண்ணியை தேக்கி வச்சு இந்த நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வைக்க ஒரு புள்ள பிறக்கலையா? இல்லை அதுக்கான சட்டம் இல்லையா? அதுக்கான திட்டம் இல்லையா? எங்கே போய் சொல்ல? ஆனாலும் குடிக்க தண்ணியில் நாட்டில் கும்மாளம் போட தண்ணி இருக்குது. எந்த விசேஷம் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்துட்டா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விலங்கு மாடா நாடுன்னு கேட்டால் பதில் சொல்ல வழி இருக்கா? எவ்வளோ பிரச்சனை. நம்ம சிவகங்கை மாவட்டம் அந்த பக்கம் மதுரை தோட்ட அந்த இடத்துல பாருங்க, கீழடின்னு ஒரு ஊர். கீழடியில் ஆய்வு பண்ணுறாங்க தொல்லியல் துறை. தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. அப்பேற்பட்ட உயர்ந்த சமூகமான தமிழ் சமூகம் நாளைக்கு ஒரு 100-200 வருஷம் கழித்து இன்றைய வரலாறு மாதிரி நாளைக்கு சொல்லுமான்னு தோண்டுனா என்ன கிடைக்கும்? நமக்கு சாராய போத்தல் தான் கிடைக்கும். இப்போ என்னன்னா அது பிரச்சனை இல்லை. எந்த இடத்துலையாவது கால் வைக்க முடியுமா? கம்மாய்க்கிலேருந்து, வயல்லேருந்து, கரையிலேருந்து, சாலையிலேருந்து, வீட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு இடம் பாக்கி இல்லை. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கக்கூதில் குடிச்சிட்டு பாட்டில் போட்டு. ஆமாம், தரித்திரமாக இருக்குது நினச்சா ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது. ஏன் இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாத இந்த தமிழ் மக்கள், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் ஏன் இந்த நிலைக்கு மாறியது என்பது ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதிலாக என்ன செய்வது என்பதுதான் பதட்டம். அப்படிப்பட்ட நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் ஆணின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். அப்படிப்பட்ட பல லட்சம் கண்ணாடி தண்ணி இன்னைக்கு வீணா கலக்குது. இங்கிட்டு சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், வருஷம் வறட்சி மாவட்டமாக அரசாங்கம் அறிவிக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரர் யார் இருக்கீங்க நீங்கள்? தம்பி நீங்கள் ராமநாதபுரமா? சிவகங்கை. நீங்கள் சிவகங்கை. நீங்கள் எல்லாரும் சிவகங்கை தான் இருக்குது. பரவாயில்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காரு தாய்மார்கள்லாம் தண்ணி தூக்குறதுக்கு. ஆமாம், ஒரு குடம் இல்லை 6 குடத்தை வச்சு தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு வண்டி. இனிமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு சீரு அந்த வண்டி வைக்கணுமா? இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஆனால் தண்ணி குடத்தை தயார் பண்ணி எப்படி தூக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும்னு ஏன் வரல நமக்கு இந்த சிந்தனை? யார் செய்வா? இந்த நாட்டில் 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. 1ஆம் உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் வரும் என்று எச்சரிக்கை விடுக்குது. நாசா எச்சரிக்குது. உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்குது. நீங்கள் சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னால் சகாரா பாலைவனத்தில் ஒரு வண்டி பழுதாகி நிற்கிது. ஒரே நேரத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் 49 பேர் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தி பார்த்தீர்களா? அதெல்லாம் மரணம் அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி என்பதை உணருங்கள். தண்ணி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆக நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னதை போன்று இந்த நாட்டில் 3வது உலகப் போர் தொடங்கிருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. 2 பக்கத்தில் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு ஒரு சண்டை போடுறேன். அந்த சண்டையில் நேற்று வரைக்கும் 213 பேரை சுட்டு கொண்டுட்டேன். தண்ணியை தொடக்கூடாது, தொட்டா சுடுவேங்கிறேன். எப்படி போயிருச்சு பாருங்க இந்த நாடு. நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணருங்கள். பிள்ளை ஊட்டியை பெற்றுட்டா மத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறது பிரச்சனை. இப்போ இருக்க சூழல் தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும். அதனால் கிராமத்தார்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள். நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், கம்மாய், குளம், குட்டை, ஏரி, கிணறு அத்தனையும் சுத்தம் செய்து தூர்வாரி பராமரித்துக் கொள்ளுங்கள். காலம், எதிர்காலம் மிக ஆபத்தானது என்பதை உணருங்கள். ஏன்னா 3வது உலகப் போர் நீருக்காக வரும் என்றார்கள். தொடங்கி விட்டது ஆப்பிரிக்காவில். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கலை. பிள்ளைகளை தூங்குற போது தொட்டியில் எழுப்புறது என் தங்கம், என் ராஜா, என் கண்ணு, எந்திரிங்க வைரமாமலா வைடூரியமாமலா, பொழுது விடிஞ்சு போச்சு, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வாத்தியார் சங்கடப்படுவார். நீங்கள் பள்ளிக்கூடம் போகலன்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமாக இருக்காது. நீங்கள் நாளைக்கு சிவகங்கை ஆட்சியராக வரலாம், வட்டாட்சியராக வரலாம், இல்லை துணை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், பெரிய பெரிய பதவியெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். என்ன அர்த்தம்?
நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை விதைக்காம அப்படியா எழுப்புறோம். இப்பெல்லாம் பிள்ளைகளை எழுப்பும்போதே 2 தடவை எழுப்பாரு, எருமை எந்திரிக்கிறாரு, அவங்க அப்போ மாதிரியே தூங்குறான் பாரு. மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வசவு. எங்கே போய் சொல்கிறது? தாய்மார்கள் நல்லதை விதைக்கணும். யாராக இருந்தாலும் எதிர்பதமாக இல்லாமல் நேர்மறை சிந்தனையாக நல்ல விதைகளை விதைப்போம். அது நாளைக்கு நல்ல கதிர்களை தரும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடைன்னு சொல்லி வளர்த்தோம்ல. கடைஞ்சி யாருக்கு கொடுக்க சொன்னோம்? அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, தங்கச்சி கொடு, நம்ம தாத்தா பாட்டிக்கு, நம்ம வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து விட்டு அத்தை கொடு அப்படின்னு கொடுக்க சொல்லி பழக்கணும். அதுதானே பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று வள்ளுவர் திருக்குறளை பாடிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன். வந்து உட்காந்துன்னு எங்கள் ஐயா அம்பலத்து வீட்டில் ஐயா சொன்னாங்க, நான்லாம் சொல்லிட்டு தான் தம்பி சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்ட இந்த தமிழ் சமூகம் ஏன் இன்னைக்கு சொல்லலை? ஏன் பள்ளிக்கூடத்தில் இருந்த திருக்குறளை ஏன் தூக்குனாங்கன்னு அவங்களும் சொல்லலை, ஏன் தூக்க விட்டீங்கன்னு நீங்களும் சொல்லலை. சரி, நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்லை உடைக்கும். நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைப்போம். அதனால் நாடு நலம் பெற நல்லதை செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? ஆமாம். யாருக்கு இருக்குது? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவு மாக்களும் ஐயறிவினவே தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்றுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்கள், எங்கள் ஆத்தாமார்களை, ஆத்தா உங்கள் வீட்டுக்காரர் எங்க? அது கோபத்தில் இந்த அங்கிட்டு தான் திரியும் வரும். அப்புறம் திரியும் வரும்னா எது? ஆடு மாடுன்னு ஆகிப்போச்சு. அப்போ எப்படி பண்பாடு உடைய இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆனது என்பது தான் நிகழ்ச்சி, அது கேள்வி. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க 5:30 பார்ப்போம். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டும் ஓடுகிறான். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொல்லும் பாம்பின் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரமாய் கொடிய கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. நன்றி நன்றி. இப்படியாக இடத்தின் சிறப்புகளை பார்க்கிற பொழுது எத்தனை கதைகள், காரணங்கள், அத்தனை என்ன சாப்பிட்றோமோ சத்தியமூர்த்தி, என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. புத்தி 3 இருக்கு, குணம் 3 இருக்கு. புத்தி வேற, குணம் வேற. ஆமாம். புத்தி என்னென்ன இருக்கு? கற்பூர புத்தி, கரிமட்ட புத்தி, கரிவாழ புத்தி. குணம் என்னென்ன இருக்கு? ராட்சசன், தாமசன், சாத்வீகம் என்ற 3 குணம் இருக்கு. இந்த குணமும் புத்தியும் எதனால உருவாகுது?
அப்படி ஏற்றி வைங்க, திரும்ப குறைக்காதீங்க, திரும்பி திரும்பி முன்னாள் அம்பலகாரர் 1வது அம்பலகாரர் வி மலம்பட்டி ஐயா அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்பலகாரர் ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும், இருக்கா இல்லையா? உணவு பாருங்கள், மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலே அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. அப்போ எதை சாப்பிடணும்? ஒரு பெரிய மன்னர் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு அரச வாழ்க்கையை விட்டுட்டு அரச பதவி வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போறேன்னு போனாராம். சரி, சாமியாரா போனவர் ஊருக்கு போனார். ஒரு ஊரில் போய் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருக்கிறார். பாதிச்சாம 12 மணியை போல அவருக்கு இருமல் வந்துருச்சு. தூக்கம் கலைஞ்சி இருமல் வந்து தண்ணீர் தாகமாயிருச்சு. தண்ணி குடிக்கணும், யார்கிட்ட கேட்கறது? பாதிச்சாமத்தில் எல்லார் வீட்லையும் தூங்குறாங்க, வீட்டில் விளக்கு இல்லை. பாதிச்சாமத்தில் போய் கதவை தட்டினா தப்பாக போயிடும். ஆனாலும் இருமல் நிற்க மாட்டேங்குது, என்னன்னு யோசிச்சார். அந்த நேரம் பாருங்கள், அவர் தங்கியிருந்த அந்த திண்ணை வீட்டில் பின்னால் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. சரி, இங்கே யாரும் தூங்கலை உள்ள இருக்கு, இந்த வீட்டில் ஏதோ வேலை நடக்குது, பின்னால் போய் தண்ணி வாங்கி குடிப்போம்னு பின்னால் போனார். அங்கே ஒருத்தர் விளக்கு தெரிஞ்சிச்சு. ஐயா, யார் வீட்டில் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. ஒருத்தர் கொண்டாந்து ஒரு சொம்புல தண்ணி கொடுத்தார். இந்த ஐயா கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு குடிச்சுக்க, ஓயாமல் வந்து தொந்தரவு பண்ணாதுன்னு அனுப்புனா. ஆமாம், கொண்டாந்து தலைமாட்டில் வச்சுட்டு குடிச்சாரு, தூங்கினாரு. திரும்ப இரும்ப வந்துச்சு, எந்திரிச்சாரு, குடிச்சாரு, இப்படி தூங்கினாரு. பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சு பார்த்தா தலைமாட்டில் இருந்த சொம்பு வெள்ளி சொம்பு. தலைமாட்டில் இருந்தது வெள்ளி செம்பு. இப்போ நினைக்கிறாரு, அடட ராத்திரி பூரா நம்ம தலைமாட்டில் இந்த வெள்ளிச்சம்பு தான் இருந்துச்சா, இதை விட்டுறக்கூடாதுன்னு எடுத்து பைக்கில் வைக்க போனார். பைக்கில் வைக்க போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா நம்ம பெரிய அரச வாழ்க்கை, மன்னராக இருந்துட்டு வந்தோம், மன்னராக இருந்துட்டு சொத்தெல்லாம் வேணாம்னு தானே ஜாமியாராக வந்தோம், கேவலம் இந்த வெள்ளிச்சம்பு மேலே எதுக்கு புத்தி போகுது, இப்படி ஒரு திருட்டு புத்தி நமக்கு வரலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு 5-6 பொம்பளை ஆளுங்க பேசிக்கிறாங்க. ஏடி பங்கஜம், இந்த வீட்டு அம்மா ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு போய் கதவை பூட்டிட்டு போயிருந்தா, ராத்திரி யாரோ ஒரு களவாணி போய் பின்பக்கமாக வந்து கதவை உடைச்சி இருந்த பண்டம் பாத்திரம் வெள்ளிச்சொம்பெல்லாம் அள்ளிட்டு போய்த்தான் நாமளோன்னு பேசுகிறாங்க. இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ராத்திரி தண்ணி கேட்டோன்னே தண்ணி கொண்டாந்து கொடுத்தவன் திருட்டு பைய கையில் தண்ணி வாங்கி குடித்தா நமக்கு திருட்டு புத்தி வந்துருச்சே ஆகான்னு யோசிச்சார். அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்பது தமிழர்கள் முன்னோர்கள் கண்ட விஷயங்கள் அத்தனை இருக்கு. படுக்கிறது கூட தலை எங்கே வைக்கணும்? உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திவ மேற்கு, மரண வடக்கு. கிழக்கேந்து வந்தால் தென்றல் காற்று, மேற்கேருந்து வந்தால் கோடை காற்று, வடக்கேருந்து வந்தால் வாடைக்காற்று, கிழக்கேருந்து வந்தால் கொண்டல் காற்று. காற்றுக்கு பேர், எல்லாத்துக்கும் பேர் வைத்த தமிழன் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை உணர வேண்டியது இருக்கு. ஆகையினால நீங்கள் அரிசி வாங்கணும் தம்பி, அரிசி வாங்கணும்னா என்ன செய்யணும்? ரேஷன் கடைக்கு போகணும், இல்லைன்னா கடைக்கு போகணும். அரிசி வாங்கணும்னா கதிர் ரேஷனை நாடணும். நான் அரிசி வாங்கணும், அரி சிவான்னு சொல்லணும். அரி சிவா, அரியும் சிவன் ஒன்று. அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. மண்ணுண்ணி மாப்பிள்ளையே எங்களப்பன் கோவில் பரிச்சாலியே கண்ணா பின்னா மன்னாதன்னா சோழரங்க பெருமானே என்று விறகு வெட்டி பாட கம்பர் பொருள் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். அரிசி வாங்கணும்னா கதி ரேசனை நாடணும். கதி ரேசன் என்ற நியாய விலைக்கடையில் அரிசி 2 கோடி பேர் ரேசன் அரிசி சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆளுகளுக்கு வர்ற அரிசி புழுத்து போய் புழு வச்சு நாத்தமாக நாரி போய் வருதே. ஏன் இது இவ்வளவு காலமாக நடக்குது? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க நல்ல அரிசி சாப்பிடக்கூடாதா? நல்ல அரிசியாக இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடாதா? இந்த அரசாங்கம் தான் இப்படி ஒரு தப்பை பண்ணுதான்னு நம்ம யோசிக்கணும். அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்பதை என் மக்களுக்கு சொல்லி உயர்ந்த காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு தகவல் வந்துருச்சு. வீட்டில் வந்து தேடி சொல்லிட்டு போகிறார். பேர் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பத்திரமா இருக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வே இல்லை. பாவம், காவல்துறை அதிகாரிகள் படுற பாடு நம்மளை விட மோசமாக தூக்கம் முடிச்சுக்கிட்டு சித்திரவதைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய வாழ்க்கையை நம்மளும் நினச்சி பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் இந்த நெல்லை அரைச்சி அரிசியாக கொடுக்குற அரிசி ஆலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஒப்பந்தம் போட்டால் 100 கிலோ நெல் கொடுப்பாங்க, 60 கிலோ அரிசி கொடுக்கணும். 100 கிலோ நெல் கொடுத்தா ஆலை வச்சுருக்கவங்க அதை அரைச்சி 60 கிலோ அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் அரைச்சி சும்மா கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு மின்சாரத்துக்கு உள்ள பணம் கொடுத்துட்றாங்க, அதை அரைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டு நீங்கள் அரைச்சி விட்டு அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது நடைமுறையில். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க வாங்கி அடுத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க. விற்கிறது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கூட விற்கிறாங்க. அதை வாங்கி மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் அந்த அரிசி ஆலையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த அரிசி ஆலைக்காரர்கள் கூடுதலாக பணத்தை கொடுத்து வாங்கி அரசாங்கம் கொடுத்த 100 கிலோ நெல்லை அரைக்காமல் இந்த அரிசியவே திரும்ப 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 பொட்டணம் போட்டு அங்கே அனுப்ப அது கெட்டு புழுத்து போய் மீண்டும் அதே ரேஷன் கடைக்கு வந்து சேருது என்பது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பற்றியலா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, பதவியில் இரு,
பணத்தை வச்சுக்க, ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. மாவீரன் அலெக்சாண்டர் சாக போகிறது சொல்கிறேன், என்னை செத்து போனால் என்னை சவப்பெட்டிகளை வச்சு சவத்தை யார் தூக்கணும்? மருத்துவர்கள் தூக்கணும். இந்த நாட்டில் உயர்ந்த மருத்துவர்கள் தூக்கணும்னு சொன்னார். அடுத்தபடியாக சவப்பெட்டிகளை என் உடம்பை வைக்கும்போது கையை உள்ளே வச்சு இப்படி வைக்காமல் கை ரெண்டையும் வெளியில் வச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். மூன்றாவதாக நான் சம்பாரித்து வச்சுருக்க காசு பணம் அத்தனையும் வெள்ளி வைரம் வைடூரியம் தங்கம் எத்தனை இருக்கோ அத்தனையும் வீதியெல்லாம் அங்கங்கே கூச்சி வைங்க, ஏழை எளிய மக்கள் எடுத்துக்க சொல்லுங்கன்னு. இப்போ கேட்குறாங்க, எதுக்கு என் மருத்துவரை தூக்க சொன்னீங்கன்னு. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை கட்டி ஆண்ட நான் மரணத்தின் போது எந்த மருத்துவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை, மரணத்திலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை உலகம் உணர வேண்டும், அதுக்காக சொன்னேன். அடுத்தபடியாக கை ரெண்டையும் வெளியில் வைக்க சொன்னீங்களே, ஏன்? உலகத்தை கட்டி ஆண்ட மாவீரன் உயிர் போச்சு, பொணமா போகிறேன், ஒன்றும் இல்லை வெறுங்கையோடு போகிறான்டா அப்படின்னு உலகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கையை வெளியில் வைக்க சொன்னேன். அடுத்தபடியாக மூன்றாவதாக பொருளெல்லாம் வைக்க சொன்னீங்களே, ஏன் அப்படின்னா மாவீரன் அலெக்சாண்டர் வெறுங்கையோடு போனது போனேன், சொத்தெல்லாம் யாற்ற கொடுத்தான்னு தெரியல, நாளைக்கு சொல்லப்படாது, அதனால எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு உலகம் சொல்லணும்னு சொல்லி அதை படித்தோம். பாட புத்தகத்தில் படித்தோமா இல்லையா? அவர் தான் செஞ்சாரா? நம்ம நாட்டில் யாரும் இல்லையா? நம்ம வாழ்ந்த காலத்தில் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகை பதவி ஏற்ற உடனே உள்ள நுழைகிறாரு. வாயிற்காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த செருப்பை கலட்டுறாரு. ஏன்னு கேட்டார். ஐயா என் வேலை தொடச்சிட்டு வைக்கிறேன், நீங்கள் வரும்போது கொடுக்குறேன் மாட்டிக்கங்க. அவர் சொன்னார், இது ஒரு வேலையா? இதை நான் செய்ய மாட்டேனா? வச்சுப்பா, உனக்கு வேலை இல்லைன்னாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். வந்தது வருமுன்னு என் வேலையை தொலைச்சிட்டில, உன் வேலை போகலை, நீ என்ன பண்ணுற, போய் இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் போய் தண்ணி ஊற்று, மரஞ்செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுனார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வெளியில் வர்றாரு கையில் 2 பெட்டியோடு. அன்னைக்கு தண்ணி ஊற்ற சொன்ன அந்த பூவாளியோடு அந்த தம்பியை வர சொன்னார். தம்பிங்க வாங்க, இந்த பொட்டியை கழுவிட்டு எடுத்து மகிழுந்தில் வைங்கன்னார். அவர் சொன்னார், ஐயா பொட்டிகளை எதாவது இருந்து நனைஞ்சு போயிருமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கழுவிட்டு எடுத்து வைங்க. கழுவி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி என்ற உயர்ந்த பதவியில் இருந்த நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் போனார். எப்படி போனார்? ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் சொல்லணும், அதுக்கு தாண்டா கழுவி வைக்க சொல்கிறேன்னு. முடியுமா? இருக்கா இன்னைக்கு நிலைமை? ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர் விஜயரங்கநாத சேதுபதி மன்னர் அழகா 2 பொம்பளை பிள்ளைய, மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராஜலட்சுமி நாச்சியா, 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளையான கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இளைய மகள்கிட்ட உன்னை கட்டி கொடுக்கணும் மாமாவுக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற? அவ சொன்னா, அப்பா நம்ம அக்கா சிவகாமி தான் மாமா விரும்புகிறா, கட்டி கொடுங்க. 2 பேருக்கும் ஒரே பொண்ணு, 2 பொம்பளை பிள்ளையும் ஒரே மாப்பிள்ளையை கட்டி வச்சார். ராமேஸ்வரத்தில் குடும்பம், ராமநாதபுரத்தில் சமஸ்தானத்தில் மன்னர். மாப்பிள்ளைக்கு சொன்னார், எதுவாக இருந்தாலும் வந்து ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புங்க. அங்கே இருந்தார். இப்போ ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்தில் பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாள் கழித்து மருமகன் தண்டபாணி தேவர் இந்த படகுல போகிற வர ஆளுகளுக்கிட்ட ரொம்ப அழகாக 25 பைசா பராமரிப்பு செலவுக்காக, ஆலய பராமரிப்பு செலவுக்காக வசூல் பண்ண சொன்னார். இது நடைமுறையில் வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வந்தார். அவர் வந்து படகுல ஏறி உட்கார போனார். காசு கேட்டாங்க, காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. ரொம்ப கவலைப்பட்டார். காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களே, அக்கறையில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள், இக்கரையில் நம்ம அக்கறை இருந்தும் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரித்தார். ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு போனார். மன்னரை பார்த்தாரு. மன்னா, நான் வடக்கேருந்து வர்றேன், காசியிலேருந்து, என்கிட்ட காசு இல்லை, 25 காசு, என்னை இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்கள், நான் சாமி கும்பிடணும்னாரு. மன்னருக்கு இப்போ தான் காதுக்கு தெரியுது. என்னையா சொல்கிறாருன்னு கேட்டார். உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்டா இதை முதல்ல சொல்லலைன்னாரு. நாங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் மாமனார், நாங்கள் உங்கள் மருமை, அவர் இதுக்கடையில் நாங்கள் அப்படி தான் கெட்டது. சொந்த பந்தம் ஜாதி ஜனம் மச்சா மாமே அப்படி தான் போச்சு. ஆனாலும் மருமகன் எதிர்பார்க்கல. உடனே தன்னுடைய மருமகன் தண்டபாணி தேவரை கைது பண்ண உத்தரவு போடுறாரு. தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது. பதறி போன அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு ராமநாதபுரம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், நீதிபதி மாமனார் கேள்வியை தொடங்குறாரு. உன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ வசூல் பண்ணதாக 25 பைசா. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், மறுப்பே சொல்லலை, ஆமான்னார். இப்போவெல்லாம் கேட்டு பாருங்கள், 1000 சத்தியம் பண்ணுறேன்,
50,000 பேருக்கு என்னென்ன பண்ணுற கோயிலே பிடுங்கி அடிச்சிடுறாங்க இல்லைன்னு. நான் பண்ணலை, கூட இருந்தவன் எவனோ பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியலன்றுவேன். ஆனால் அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த வினாடியை தீர்ப்பு சொல்கிறாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது சிவனுக்கே துரோகம், அதனால் உனக்கு மன்னிப்பு இல்லை, மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கே தீர்ப்பு சொல்லிட்டாரு. மருமகன் தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்கா முன்னால் வந்தவள்கிட்ட போய் சொல்கிறாங்க சிவகாமிகிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் அப்பா தண்டனை கொடுத்து தலையை வெட்டிட்டாருன்னு. அவ்வளவுதான். அந்த நேரமே பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டாதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க இறக்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா, அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்திலே அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. அதுதான் அந்த பேரு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது. அதனால 2 பெண்களும் தீக்குளித்தார்கள். ஆனாலும் 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கூட சிந்திக்காமல் தன் தகப்பனார் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியம் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னருடைய பெருமையை என்னவென்று சொல்வது? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ராமேஸ்வரம் போனால் அக்கா மடம் இறங்குங்க, தங்கச்சி மடம் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அக்கா மடமும் தங்கச்சி மடமும் அங்கே இருக்கான்னு பார்த்தியலா? யாராவது மடம் இருக்கா அந்த இடத்துல? மடமும் இல்லை, மரமும் இல்லை, மடப்பயிலுக வெட்டிட்டாங்க. சரி, யாராவது உணர்வு உள்ள நீங்கள் எங்களுக்கு வரலாற்று சின்னம் மடம் வேணும் கட்டி வைங்கன்னு இனிமேலாவது கேட்டு அதை பெற வேண்டும். வரலாறு மிக முக்கியம். ஆகினால் பழிச்சுன்னு துளக்க வேற புதிய போச்சு. நாடக கலை என்பது வெறும் நடிப்பு மட்டுமல்ல, அது மேடையில் மனித உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னதமான கலை. தங்கள் திறமையால் மேடையை ஆளும் நாடக கலைஞருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். AKR பிரதர்ஸ், கே பெருமாள், எம் மகேஷ் அன்பளிப்பு 501. மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராபரமே. எனக்கும் உடலும் தோளும் சதையும் நெரும்பும் எலும்புமாகத்தான் நானும் பிறந்தேன், நானும் வளர்ந்தேன். ஏனோ தெரியவில்லை, எனக்குள் இருந்து இயக்குகிறான் முருகன். நானும் படுத்தாலும் எனக்கும் தூக்கம் வருது, உங்களுக்கும் தூக்கம் வருது. மரணம் என்பது எல்லாருக்கும் போது. உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல ஜனனம் என்று வள்ளுவர் சொன்னது போல பிறந்தோம் இறந்தோம் வாழ்ந்தோம்னு போகாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது அடுமனையில் போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து அதில் மெழுகுவர்த்தியை ஊண்டி அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைய பூணு ஊதி அணைக்க சொல்கிற வேலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும். நம்ம தமிழர்கள் தமிழ் மரபு விளக்கு ஏற்றி பழக்கமே தவிர விளக்கை அணைக்கிற பழக்கம் இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு விளக்கேற்ற சொல்லிக் கொடுங்க, அதில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு மரக்கன்று நட்டு வைக்க சொல்லுங்கள். வசதி இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு அந்த குழந்தையை வாழ்த்துங்கள். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டி வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஆலமரம் எப்படி தலைக்கிறதோ, அருகு எப்படி பட்டு போனாலும் துளி விழுந்தோன்னு மழை துளி விழுந்தோன்னு தள்ளிக்குதோ, அதுபோல இந்த குழந்தைகள் எல்லாம் வாழ வேண்டும். நாளைய சமுதாயத்தை நலம் பெறச் செய்ய எல்லோரும் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால எடுப்பு என்று சொன்னால், இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இடம், வேள்விமலை சாரல். இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இருந்தால் இடத்தை பார்க்கின்ற பொழுது பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. குணங்குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே.
வாழ்க தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். அந்த காலத்தில் தாலி கட்டி பொம்பளை பிள்ளைக தாலி கட்டி ஆனதுக்கப்புறம் சரி நல்லது. அப்போ பாருங்க, அந்த தாலி கட்டினோன்னு தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, குளிக்கிற போது பெண்கள்லாம் என்ன கொஞ்சம் வைங்க வாலி, குளிக்கிற போது மஞ்சள் பூசி குளிச்சாங்க. தாலி கயித்துல மஞ்சள் தடவுனாங்க. உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிச்ச மரபு நம்ம மரபு. அப்படி குளிச்சுட்டு இரவு கணவனோட பிள்ளைகளோட தூங்கும் போது அந்த மஞ்சள் வாசனையை நுகர்ந்தார்கள். மூக்கு வழியா உடம்புக்குள்ள போச்சு. அப்படி மஞ்சளை நுகர்ந்து நுகர்ந்து வாழ்ந்ததுனால நோய் இல்லாமல் இருந்த சமூகம். இன்னைக்கு ஒரு செய்தி தெரியுமா, தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? மார்பக புற்றுநோய். ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? மஞ்சளா இல்லை. காரணம், நம்ம போய் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து பூச்சி குளிக்கிறீங்க, கடையில் மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறீங்க. ஆனால் அப்பா அப்படி இல்லை, மஞ்சக்கிழங்க வாங்கி உரசி குளிச்சாங்க. மஞ்சளை உரசும் போது கமகமான ஒரு வாசனை வரும். அந்த வாசனை மஞ்சள்ல இருந்த வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு ஆங்கிலத்தில் குர்குமின்னு பேர். அந்த குர்குமின் தான் நமக்கு நோய் வராமல் தடுத்து வச்சிருந்த சமூகம் இந்த சமூகம். ஆனால் அன்னைக்கு என்னாச்சு, ஈரோடு தான் மஞ்சளுக்கு பேர் போன மாவட்டம். அதிகமாக மஞ்சள் விளைகிறது ஈரோட்டில். மஞ்சள் ஈரோட்டில் அதிகமாக விளையுது. ஆனால் அங்கே தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாட்டில். ஏன்? அப்போ உள்ளே இருந்த அந்த வேதிப்பொருளான குர்குமின் என்னாச்சு, ஆய்வு செஞ்சு பார்த்தா மஞ்சளை அரைக்கிற ஆளை இருக்கா, மஞ்சளை அரைச்சி பொடி பண்ணுறாங்க. பொடி பண்ணுற போது வேதிப்பொருளான குர்குமினை தனியாக நீக்கிட்டு வெறும் பொடியை மட்டும், பவுடரை மட்டும் தனியாக ஒதுக்குறேன். இப்போ குர்குமின் 2 மில்லியை பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. நமக்கு கடவழியாக வர்றது ஒன்றும் இல்லாத அந்த பொடி, அதில் ஒன்றுமே இல்லை. அதை வாங்கி நீங்கள் முகத்தில் பூசினாலோ குழம்பு வச்சாலோ நோய் வராமல் தடுக்காது. காரணம், வேதிப்பொருளான குர்குமின் நீக்கப்பட்ட பொருள் என்ற மஞ்சளை தயவு செய்து தாய்மார்கள் குழந்தைகள் மஞ்சளை உரசி குளிங்க. இப்போ வெக்க அதிகமாக மஞ்சளை பூசுறதே இல்லை. துணியில் ஒட்டும், கழுத்தில் ஒட்டும், பக்கத்தில் பார்த்தா அது நல்லா தெரியும். அப்படி வளர்க்கக்கூடாது. எவ்வளோ மாண்பு படைத்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி மாறியது என்பது. உப்பு கூட உப்பா இல்லை, உப்பு நைஸ் உப்பு, சால்ட்டுன்னு பேர் வச்சு அதில் அயோடின் என்ற வேதிப்பொருள் அதுவும் கலந்துருக்கு. அந்த நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனை செய்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் கற்றுக்கொண்ட பாரதி சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். ஆனாலும் இன்னொரு வார்த்தை சொன்னார், செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தனை ஒன்று உடையார். எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், தேவை ஏற்பட்டால். நமது மொழியான தாய்மொழி மீது பற்று இருக்க வேண்டும். உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. இன்றைக்கி அமெரிக்கா வெள்ளைக்கார பிள்ளைகளுக்கு பேச்சு திறமை வரணும், பேச்சு பயிற்சியை கொடுக்குறேன், அது தமிழில் கொடுக்குறேன். ஆங்கிலத்தில் ஸ்பீச் தெரப்பின்னு பேர், அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி. அது முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரணன் என்ற திருப்புகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காக்காரன். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், லண்டனில் பசுமாடு அம்மானு கத்துது. ஏன் கத்துது? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சே தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்களையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. எங்கே போய் சொல்ல எவ்வளவோ கருத்துக்களும் காதனை உண்டு. சீனாவில் இன்னைக்கு தமிழுக்கு முக்கியத்துவம். சீனாவில் ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா வலைதளத்தில், என்ன தெரியுதா, நான் தான் சீனாவில் இருந்து பூங்கோதை பேசுகிறேங்கிறான். பூங்கோதை பேர் எங்கே இருந்தது? தமிழ்நாட்டு பேர், தமிழர் பெயர். தமிழர் பெயரை சீனாவில் வச்சாச்சு. உலக விஞ்ஞானி எல்லாம் கேட்குறாங்க, எதுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம்னு. அதுக்கு சீனக்காரர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். ஆனால் 6ல் 4 உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைஞ்சு போச்சு. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 போச்சு. மிச்சம் இருக்கிறது 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அப்போ சீன மொழி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம்? அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீன மொழியும் அழிஞ்சு போயிருமா. ஒருவேளை எங்கள் மொழி சீன மொழி அழிந்து போனால் இந்த உலகத்திலே அழியாத மொழி என்று ஒன்று உண்டு. அதுதான் உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ். அந்த தமிழ் இருக்கும். அதை வச்சு நாங்கள் எங்கள் உலகத்தை நாட்டை ஆண்டுகளான்னு முடிவு பண்ணி போகிறேன். நாம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைப்போம். தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. அந்த தமிழால் இணைவோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எழு சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற மேடை. சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் மதுரை மாவட்டம். மதுரை என்பதிக்கு ஞான சம்பந்தரால் வந்து தமிழ் வளர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட மகத்துவம் இருந்த இந்த நாட்டிலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தமிழில் பேர் வைப்போம், தமிழை வாழ வைப்போம். ஆகையினாலே வருகிறார் இன்னொருத்தர். இதுகாரும் என்னுடைய அரிய வார்த்தைகள், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, நல்ல விதமான கதைகளை சொல்லி நீங்கள் இன்ன வரைக்கும் பொறுமையாக கேட்டது தான் முக்கியம். சில ஊரில் பேசவே முடியாது சில பேருங்க, ஆனால் ரொம்ப பொறுமையோடு இதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. விடைபெறுகிறேன். வருகிறார்கள்.
நேரம் கடந்து வச்சு 2:45 ஆச்சு. ஐயா, நான் உங்கள் தீவிர ரசிகன். நான் தேவன்கோட்டை செல்வராஜ். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. செல்வராஜ் ஐயா அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்க 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 என்று. நன்றி நன்றி நன்றி. செல்லோட கொடுத்துட்டா திருப்பி கொடுக்க மாட்டேன்.